மினாசான் தோமோ கனிச்சிவா தமிழ்கரா நராவ் சேனலில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுக்கியாதோ ஹோம்போ அப்படின்ற ஒரு கியோத்தோ லவ் ஸ்டோரியோட கதை சுருக்கம். எபிசோட் 11ல் என்ன நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஹனாச்சான் ஃபுக்கியாதோ ஹோம்போட கடைக்குட்டி இப்போ ஹை ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. பட் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டான யோரிக்குன்னு அவங்க இன்னுமே மிஸ் பண்ணுறாங்க. இனாசான் இப்போ அவங்க ஹஸ்பண்டோட சந்தோஷமாக இருக்காங்க. கென்சான் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஃபோன் வந்ததும் கொஞ்ச நாள் ஃபுக்கியாதோ ஹோம்போ விட்டுட்டு ஓசாக்காவுக்கு போய் அவங்க அப்பாவை கவனிச்சுக்கிறாரு. அரரே அவருக்கு ஆறுதல் சொல்லி வழி அனுப்பினாலும் மனசுக்குள்ளே ரொம்பவே அவள் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறா. ஸோ இப்படி எல்லாரும் அவங்க லைஃப்பில் பிஸியாக தான் இருக்காங்க. கென்சான் இல்லைனாலும் அரரே ஃபுக்கியாதோ ஹோம்போ ஸ்டோரை நல்லாவே டேக் ஓவர் பண்ணி நடத்துகிறா. அங்கே கென்சானும் அவர் அண்ணாக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு ஸ்டோரியும் பார்த்துக்கிட்டு அப்பாவையும் கவனிச்சுக்கிட்டு அவரும் பிஸியாக இருக்காரு. ஆனால் ரெண்டு பேரும் ஒருத்தர் மிஸ் தான் பண்ணுறாங்க. கென்சானோட அப்பாவும் இப்போ அவரோட ஸ்வீட் ஸ்டோர் வச்சிருக்காரு. அதை கென்சான் அவங்க அண்ணாவோட சேர்ந்து எடுத்து நடத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஆனால் கென்சானுக்கு அதில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு திரும்ப அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அரரேயோட அம்மாவுக்கு கென்சான் கிட்டேருந்து ஃபோன் வருது. இதை அரரே கிட்ட அவ சொல்கிறாங்க. இதை கேட்ட அரரே ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவஸ்தப்படுறா. இப்போ கென்சான் ஓசக்கால தான் இருக்க போறாரு அப்படின்னு தெரிஞ்சோன்னே அவளால் அதை தாங்கிக்கவே முடியல. ஆனால் ஃபைனலி ரொம்பவே மனசை திடப்படுத்திக்கிட்டு கென்சான் அவளை மீட் பண்ண வரும்போது அவர்கிட்ட ஆறுதல் சொல்லி அவரை திருப்பி ஓசக்காக்கே போகும்படி சொல்கிறா. அஃபிஷியலாக ப்ரப்போஸ் பண்ணி வெட்டிங் ரிங் கொடுக்கலாம் அப்படின்னு வர கென்சான் ஒன்றுமே சொல்லாமல் திரும்பி போயிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஸோ மினாசான், நெக்ஸ்ட் எபிசோட் இஸ் த ஃபைனல் எபிசோட் ஆஃப் ஃபுக்கியாதோ ஹோம்போ. ஸோ கென்சான் அண்ட் அரரே சேருவாங்களா? கதை எப்படி எண்ட் ஆகும் தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் டு அவர் சேனல் தமிழ்கரா நராவோ. ஜமதா சாய்னோரா.